முள் தீண்டிய ரோஜா சிறுகதைக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் புவனா. வாங்க கதைக்குள்ளே போகலாம். கௌதம் புகைப்படத்தை எடுத்து சுக்கு நேராக கிடைத்த ரகுபதி அதை தூக்கி குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு நேராக உள்ளே போய் பர்ஸை தூக்கி சோஃபாவில் இருந்தார். அதற்குள் திலகாவும் வந்திருக்க. என்ன ஆச்சு? ஒன்றும் இல்லை, நான் ஆஃபீஸ் கிளம்புறேன் சொல்லிவிட்டு வேகமாக அவர் ஆஃபீஸ் கிளம்ப. என்னமாச்சு? அப்பா இவ்வளோ கோவமாக இருக்காரு? அதை நான் உங்ககிட்ட கேட்கணும். 2 பேரும் நல்லா தானே போனீங்க, அப்பா இவ்வளோ கோவமாக இருக்காரு, என்ன ஆச்சு? எனக்கு தெரியலம்மா. வரும்போதே அப்பா என்கிட்ட எதுவுமே பேசலை. அவங்க யார்கிட்டயோ பேசியிருந்தார், மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது. என்னென்னு தெரியலையே. ஆஃபீஸ் போய் ரகுபதி அன்றிரவு வீட்டுக்கு வந்தவர் சாப்பிட உட்கார யாரிடமும் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏய் மைதிலி, அபி, உங்கள் 2 பேருக்கும் தனித்தனியாக கூப்பிடணுமா? வந்து சாப்பிடுங்க வாங்க. அபி முன்னாடி இறங்கி வர மைதிலி பின்னாடி வந்தாள். அந்த நேரம் ஃபோன் அடிக்க. ஏய் மைதிலி, இந்த ஃபோனை எடு. ஹலோ, மைதிலி ஹியர். அபி இருக்காங்களா? இருக்காங்களே, நீங்கள் யார்? அவங்களோட ஃப்ரெண்டு, அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஒரு நிமிஷம் இருங்க. அக்கா, உனக்கு தான் ஃபோன். யாரோ உன்னோட ஃப்ரெண்டான். ஒரு நிமிஷம் இரு மைத்திலி, வரேன். ஃப்ரெண்டா? யார் இந்த நேரத்தில்? ஹலோ, அபி ஹியர். நான் கௌதம் பேசுகிறேன். கௌதம்மா? எந்த கௌதம்? என்னங்க காலையில் தான் பார்த்தீங்க, அதுக்குள்ளே மறந்துட்டீங்களா? நீங்களா? எதுக்கு இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க? என்னோடய ஃபோன் நம்பர் உங்களுக்கு எப்படி கிடைச்சிது? அபி அதராதீங்க, ஒரு விஷயம் சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்? அபி, எனக்கு எதையும் சுற்றி வளைச்சி பேச தெரியாது. நான் நேரடியாக விஷயத்துக்கு வரேன். சொல்லுங்கள். எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். சார் என்ன பேசுகிறீங்க? இதை பாருங்கள் அபி, நான் உங்களை என்னை லவ் பண்ண சொல்லலை, உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் என்னை கல்யாணம் பண்ணிக்கவும் சொல்லலை. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. உங்கள் அப்பா தரகர்கிட்ட சொல்லித்தானே உங்களுக்கு மாப்பிள்ளை பார்க்குறாரு? ஆமாம், அந்த மாப்பிள்ளை ஃபோட்டோவில் என் ஃபோட்டோவும் இருக்கும். நீங்கள் அதை செலக்ட் பண்ணால் மட்டும் போதும். நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு இதுக்கு மேலே என்னால் வெளிப்படையாக சொல்ல முடியாது அபி. ஐ லவ் யூ. சார் பார்த்தீங்களா, இதை சொன்னதும் பதறீங்க. அதுக்கு தான் உங்கள் அப்பாவே நம்ம 2 பேரையும் சேர்த்து வைக்கிற மாதிரி என் ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அப்பாவுக்கு உங்களை பிடிக்கணுமே. என்ன அபி, நீங்கள் எல்லா விதத்துலேயும் பொருத்தமான மாப்பிள்ளை ஃபோட்டோவை தானே தரகர் உங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வர போகிறாரு. அதில் என் ஃபோட்டோவை செலக்ட் பண்ண போகிறீங்க, இதில் என்ன கஷ்டம்? ஆனால் அப்பாவுக்கு உங்களை பிடிக்கலன்னா அதெல்லாம் பிடிக்கும். நீங்கள் என் ஃபோட்டோவை மட்டும் எடுத்து கொடுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அபி சொதப்பிடாதீங்க. இது நம்ம வாழ்க்கை பிரச்சனை. கனவுலையே நம்ம 2 பேருக்கும் கல்யாணமாகி உங்கள் கூட குடும்பம் நடத்தி குழந்தையெல்லாம் பெற்றுக்கிட்டேன். இதுக்கப்புறம் என்னால் மாற்றிக்க முடியாது. அபியின் முகத்தில் லேசான புன்னகை. இன்னுமாடி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்க? இவங்க சாப்பிட்டே முடிச்சிட்டாங்க, சீக்கிரம் வா. அம்மா கூப்பிட்றாங்க, நான் வரேன். எவ்வளவு நேரம் ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பேன்? யார் ஃபோனில்? என் ஃப்ரெண்டுமா. அவளுக்கு பேர் இல்லையா? அது காலையில் கல்யாணத்துக்கு போனியே அந்த பொண்ணா? அபி வேகமாய் மேலே ஓட. ஏய் சாப்பிட்டு போடி. அம்மா எனக்கு பசிக்கல, ஒரு டம்ளர் பால் மட்டும் கொடுங்க, நான் மேலே போகிறேன். பொண்ணா? இப்போ யாரோ பையன்லாம் பேசுனாங்க. மைதிலி சொல்ல ரகுபதி படக்கென நிமிர. திலகா வரவும், அம்மா வரா, அமைதியாரு. ஏதோ தவறு நடப்பது போல் ரகுபதிக்கு தோன்றவும் மறுநாள் காலை திலகா தரகருக்கு ஃபோன் பண்ணு. திலகா தரகருக்கு ஃபோன் பண்ண. நான் ரகுபதி பேசுகிறேன். என் பொண்ணுக்கு அலைன்ஸ் பார்க்க சொல்லியிருந்தேனே, என்னாச்சு? சார் அது என்ன மென்று முழுங்குறீங்க? அலைன்ஸ் பார்த்தீங்களா இல்லையா? சரி கிளம்பி வாங்க. 10 மணிக்கு நான் உங்கள் ஆஃபீஸில் இருப்பேன். சரியாய் 10 மணிக்கு தரகரம் வந்துவிட. ராஜன், நான் கொஞ்சம் பர்சனலாக ஒருத்தரை மீட் பண்ணணும், அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு யாருக்கும் அப்பாயின்மெண்ட் கொடுக்காதீங்க. சரிங்க சார், நானும் வெளியில் வெயிட் பண்ணுறேன்.
ஆனால் 11 மணிக்கு அந்த டெண்டருக்கு போகணுமே. என்னால் இப்போ எந்த டெண்டருக்கும் வர முடியாது. நீங்கள் போய் அதை பார்த்துக்கோங்க. சரி சார், நான் அங்கே போய் பார்த்துக்கிறேன். ராஜன் டெண்டர் விஷயமாய் கிளம்பிவிட தரகர் உள்ளே வர, உட்காருங்க. என்ன சாப்பிட்றீங்க? எனக்கு எதுவும் வேண்டாம் சார். சரி, ஃபோனில் ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு? ஏன் என் பொண்ணுக்கு எந்த அலைன்ஸும் செட் ஆகலையா? சார், நான் இந்த தரகர் தொழிலை தெய்வமாக நினச்சி செய்கிறேன். பணத்துக்காக யாரை வேணும்னாலும் யார்கிட்ட வேணும்னாலும் கோர்த்து விட மாட்டேன். கல்யாணம் முடிஞ்சு கடைசி வரைக்கும் பொண்ணு மாப்பிள்ளையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையாக நல்லபடியாக வாழணும். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? என்னால் உங்கள் பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க முடியாது. நீங்கள் தயவு செய்து வேறு யார்கிட்டையாவது சொல்லுங்கள். வாட்? மாப்பிள்ளை பார்க்க முடியாதா? இதை பாருங்கள், நீங்கள் பாருங்கள், பார்க்காம போங்க, அது உங்கள் இஷ்டம். ஆனால் ஏன் பார்க்க முடியாதுன்னு எனக்கு ரீசன் தெரிஞ்சாகணும். இல்லை சார், என்னை எதுவும் கேட்காதீங்க. இதை பாருங்கள், என்னோடய பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு. நீங்கள் ஏன் மாப்பிள்ளை பார்க்கலன்னு எனக்கு காரணம் தெரிஞ்சாகணும். என் பொண்ணுக்கு அழகு இல்லையா, படிப்பு இல்லையா, அந்தஸ்து இல்லையா? எதனால் மாப்பிள்ளை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறீங்க? எல்லாம் இருந்தாலும் ஒழுக்கம் வேணுமே. யோ, நீ என்ன பேசுகிற? சார், கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. எனக்கும் 2 பொண்ணுங்க இருக்குது. நான் யாரையும் அபாண்டமாக பேச மாட்டேன். இதை பாருங்கள், பர்த்டே பார்ட்டியில் அபி கௌதமின் கைகளில் இருந்த ஃபோட்டோ, பீச்சில் நிற்கும்போது, நடக்கும்போது, தடுமாறி விழும்போது, விதவிதமான பல ஃபோட்டோக்கள். உறைந்து போய் ஒவ்வொரு ஃபோட்டோவாக எடுத்து பார்க்க, சார், உங்கள் பொண்ணும் இந்த பையனும் லவ் பண்ணுறாங்க போல இருக்கு. இந்த பையன் என்னை வந்து பார்த்தாரு. 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறதுல தீவிரமாக இருக்காங்க. நான் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணி கல்யாணத்தன்னைக்கு உங்கள் பொண்ணு ஓடி போயிட்டா நான் என்ன பண்ணுறது? ஓடி போயிட்டா, அந்த வார்த்தையை ரகுபதியால் தாங்க முடியவில்லை. அவர் அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்திருக்க, அந்த நேரம் படார் என கதவை திறந்து கொண்டு கௌதம் உள்ளே வந்தான். ரிசப்ஷனிஸ்ட் பின்னாடியே ஓடி வர, சார், நான் எவ்வளவோ சொன்னேன், கேட்காம உள்ளே வந்துட்டாரு. கௌதமும் ரகுபதியும் ஒருவரை ஒருவர் நேருக்கு நேர் சந்தித்தனர். ஃபோட்டோவையும் அவனையும் மாறி மாறி பார்த்த ரகுபதி, நீ போமா, நான் பார்த்துக்கிறேன். எப்படி அங்கிள் இருக்கீங்க? யாருக்கு? யாருடா அங்கிள்? மரியாதையாக பேசு. அங்கிள், நான் இப்போ என்ன தப்பாக பேசினேன்? எப்படி அங்கிள் இருக்கீங்கன்னு தானே கேட்டேன். அதுக்கு இப்படி கோவப்படுறீங்க? சார், நீங்களும் இங்கே தான் இருக்கீங்களா? ஆமாம் தம்பி, உங்கள் லவ் பிரச்சனையில் என்னை இழுத்து விட்டுட்டீங்க. ஆரம்பத்திலேயே நீங்கள் சார்கிட்ட வந்து பேசியிருக்கலாமே. சார், நான் அபிக்கிட்ட எவ்வளவோ சொல்லிட்டேன். அவள் சரியான பயந்தாங்கொல்லி. அப்பாவை ஏற்று பேச பயப்படுறா. நான் என்ன பண்ணுறது? அதுக்காக நான் என் அபியை விட்டு கொடுத்துட முடியுமா? என் உயிரே அவள் தான். அவள் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லை. ரகுபதிக்கு திகு திகுவென எரிந்தது. இதை பாருங்கள் அங்கிள், நானும் உங்கள் பொண்ணும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணுறோம். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவும் பண்ணிட்டோம். நீங்கள் சம்மதிச்சா உங்கள் சம்மதத்தோடு நடக்கும். இல்லைன்னா உங்கள் சம்மதம் இல்லாமல் நாங்கள் 2 பேரும் வீட்டை விட்டு வெளியில் போய் கல்யாணம் பண்ணிப்போம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? பிச்சைக்காரன் நாயே, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு என்னடா தகுதி இருக்குது? அங்கிள், கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க. என்ன இருந்தாலும் நான் உங்கள் வீட்டுக்கு மாப்பிள்ளையாக வரப்போகிறேன். யார் வீட்டுக்கு யாருடா மாப்பிள்ளை? கனவுல கூட அதெல்லாம் நடக்காது. கண்டிப்பாக நடக்கும் அங்கிள். அபிக்கும் எனக்கும் தான் கல்யாணம் நடக்கும். நீங்களே அதை நடத்தி வைப்பீங்க. பகல் கனவெல்லாம் காணாதடா. என்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான சொத்துக்காகத்தானே என் பொண்ணை ஏமாற்ற பார்க்குற. உனக்கு எத்தனை லட்சம் வேணும்னு சொல்லு, முகத்தில் தூக்கி எறிகிறேன். பொறுக்கிட்டு இங்கேருந்து போயிடு. என்ன அங்கிள், நீங்கள் நிறைய சினிமா பார்ப்பீங்களோ? என் சொத்தே என் அபிதான்.
அவளை தவிர எனக்கு வேறு எந்த சொத்தும் வேண்டாம். கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நிமிஷமே நானும் அபிய வித்து பத்திரத்தில் கையெழுத்து போட்டு தரோம். தாராளமாக உங்கள் சொத்தை எல்லாம் உங்கள் சின்ன பொண்ணுக்கே கொடுங்க. என்னை தவிர இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பசங்களையும் கொண்டு போய் நிறுத்தினாலும் அபி கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. ஒரு சின்ன சாம்பிள் காமிக்கவா? தரகர் சார், உங்ககிட்ட எத்தனை மாப்பிள்ளைங்க ஃபோட்டோ இருக்கும்? ஒரு 50 ஃபோட்டோ இருக்கும் தம்பி. இந்தாங்க, இது என்னோடய ஃபோட்டோ. இப்போவே நீங்கள் 2 பேரும் உங்கள் வீட்டுக்கு போங்க. அத்தனை ஃபோட்டோவையும் அபிக்கிட்ட காமிங்க. என் ஃபோட்டோவை தவிர வேறு எந்த ஃபோட்டோவையும் அபி ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டா. ஓப்பன் சேலஞ்ச். தரகர் ரகுபதியை பார்க்க, டேய், நீ யார்கிட்ட பேசுகிறன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறியா? அங்கிள், நீங்கள் இந்த ஊர்லேயே பெரிய பிக் ஷாட். உங்கள்கிட்ட போய் சொல்லிவிட்டு நான் உயிரோடு இருக்க முடியுமா? அதுவும் உங்கள் பொண்ணு விஷயத்தில். இங்கே பாருங்கள், நானும் அபியும் ஒருத்தர் லவ் பண்ணுறோம், கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறோம். இதில் எந்த தப்பும் இல்லை. இன்றைக்கி வேணும்னா நான் கொஞ்சம் உங்கள் ஸ்டேட்டஸில் கம்மியாக இருக்கலாம், கூடிய சீக்கிரமே உங்கள் அளவுக்கு வந்துடுவேன். உங்களுக்கு தைரியம் இருந்தால் நான் சொன்னதை செக் பண்ணி பாருங்கள், அப்புறம் உங்களுக்கே உண்மை புரியும். சார், இவன் சொல்கிறபடி செஞ்சு தான் பார்ப்போமே, அப்போ தெரியும்ல இவன் சொல்கிறது உண்மையாக பொய்யான்னு. நான் எங்கேயும் ஓடிட மாட்டேன் அங்கிள், இங்கே தான் இருப்பேன். நீங்கள் போய் அபிக்கிட்ட கேட்டுகிட்டே வாங்க. கௌதம் கால் மேல் கால் போட்டுக்கொண்டு கம்பீரமாய் உட்கார ரகுபதி ஆவேசமாய் கிளம்ப, கௌதம் அவர் காதில் ஏதோ ஒன்று சொன்னான். ரகுபதியின் உடல் வெடவெடவென நடுங்கியது. அவனை திரும்பி ஒரு பார்வை பார்த்துவிட்டு, டிரைவர், காரை எடுங்க. வாட்ச்மேன், நான் வர வரைக்கும் இவன் இந்த ரூமை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. அவனை பார்த்துக்கோங்க. நீ சொன்னது மட்டும் பொய்யா இருந்தது, உன் சாவு என் கையில் தாண்டா. ரகுபதி, தரகர், டிரைவர் 3 பேரும் காரில் கிளம்ப, ஏய் அபி, நேற்று நைட்டும் சாப்பிடல, இன்னைக்கு காலையிலையும் சாப்பிடல, நீ என்ன தான் நினச்சிக்கிட்டு இருக்க? அம்மா, பசிக்கவே மாட்டேங்குது, சாப்பாட்டை பார்த்தாலே வாந்தி வர மாதிரி இருக்குது. பித்தம் அதிகமாகிட்டு இருக்கோம், இரு வரேன். கொஞ்ச நேரத்தில் திலகா கஷாயம் எடுத்துக்கிட்டு வர, இதை குடி. என்னதுமா இது? வேப்பிலை துளசியெல்லாம் போட்ட கஷாயம், ஒழுங்காக குடிச்சிடு. அம்மா வேண்டாம்மா, கசக்கும்மா. அதெல்லாம் ஒன்றும் கசக்காது, ஒழுங்காக குடிக்கிறியா இல்லையா? இல்லைம்மா, எனக்கு வேண்டாம்மா, ப்ளீஸ்மா, நான் இனிமேல் ஒழுங்காக சாப்பிட்றேன். நீ சொன்னால் கேட்க மாட்ட. வேலைக்கார பெண்ணை கையை பிடிக்க சொல்லிட்டு திலகா குழந்தைக்கு ஊற்றுறது போல் அவள் வாயில் அந்த கஷாயத்தை ஊற்ற, இனிமே பித்தம் சரியாயிடும் பாரு. திலகா சொல்லிவிட்டு உள்ளே போய்விட, அபி வேகமாய் ஓடி வந்து கார்டனில் வாந்தி எடுத்து கொண்டிருக்க, ரகுபதியின் கார் உள்ளே வந்து கொண்டிருந்தது. வாந்தி எடுப்பதை கண்களில் தீப்பொறி பறக்க ரகுபதி பார்த்து கொண்டிருக்க, என்ன சார், நம்ம நினச்சதை விட விஷயம் தலைக்கு மேலே போயிடுச்சு போல இருக்கு. தரகர் கவலையாக சொல்ல, இதுக்கு மேலே என்ன சார் எவிடன்ஸ் வேணும்? ரகுபதியால் தலை நிமிர முடியவில்லை. கார் சத்தம் கேட்டு திலகா எட்டி பார்க்க, அட, என்ன இந்த நேரத்தில் தரகரோடு வந்திருக்கீங்க? என் ஒய்ஃப் முன்னாடியே எதையும் காமிச்சிக்காதீங்க. ரகுபதி இயல்பாக இருக்க பெருமளவு முயற்சித்தார். அது மாப்பிள்ளை பார்க்க சொல்லியிருந்தீங்களே, அதான் ஃபோட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு ஆஃபீஸ் போயிருந்தேன். சார் வீட்டுக்கு வர சொன்னார், அதான் வந்தோம். என்ன அபி வாந்தி எடுக்கிறா? சாப்பாட்டை பார்த்தாலே வாந்தி வருதான். கொஞ்ச நாளாகவே சரியாக சாப்பிட மாட்றா, எப்போ பார்த்தாலும் டயர்டாக இருக்குன்னு சொல்கிறா. ரகுபதியின் முகம் வெகுவாய் மாற, என்ன உங்கள் முகமெல்லாம் இப்படி வேத்து போயிருக்கு? வெயிலில் வந்தது ஒரு மாதிரி இருக்குது. சரி உள்ளே வாங்க. மாப்பிள்ளை
ஃபோட்டோவையெல்லாம் கொடுங்க. கௌதமின் ஃபோட்டோவை கடைசியாய் வைத்து தரகர் ஃபோட்டோவை கொடுக்க அபியும் கூட வந்து சோஃபாவில் உட்கார்ந்தாள். என்னடி அப்பா பார்த்தா ஓகே தானே சொல்லுவேன், இப்போ மாப்பிள்ளை ஃபோட்டோவை அவ்வளோ ஆர்வமாக பார்க்குற? இல்லைம்மா, ஒரு நிமிஷம் நான் ஃபோட்டோவை பார்த்துட்டு கொடுங்க.